Hello friends, welcome to Tamitic Express. இந்த வீடியோல வரப்போற Redmi 14Cங்கிற ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனால இருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரிக்கு வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து 10000 வந்து அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து இது வேரி ஆகலாம். Black, blue, purple, greenங்கிற ஒரு 4 கலர்ல வருது. இதுல blue பார்த்தோம் அப்படினா வேகன் லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பாப்போம். First வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து 3 வேரியன்ட்ல வருது. 4GB, 6GB, 8GB. சோ இதுல எதை चूஸ் பண்ணலாம் அப்படினா பேஸா இருக்குறவங்களுக்கு வந்து 4GB வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கொஞ்சம் ஹெவி யூசருக்கு வந்து 8GB வந்து நான் चूஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் லெவல்ல இருக்குறவங்க வந்து 6GB வந்து चूஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம virtual RAM வந்து 16GB வந்து சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்லயே வந்து 128GB அதுக்கு அப்புறம் 256GBங்கிற ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இதுல 256GB ஒரு மாசான ஸ்டோரேஜ். இதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், சோஷியல் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 பேஸ் பண்ணிருக்கு. இது UFS கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாம டெடிகேட்டடா 1TB மாசான ஒரு எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் வந்து OS. சோ இந்த ஃபோன்ல கஸ்டம் OS HyperOS வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. பட்ஜெட் ஃபோன்றதுனால மினிமம் ஒரு அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லா இருக்கு. அடுத்து வந்து பேட்டரி. இந்த ஃபோன்ல 5160 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம 18 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு டைம் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணீங்க அப்படினா கண்டினியூஸா வீடியோ ப்ளேபேக் வந்து 22 ஹவர்ஸ் வந்து கேட்க முடியும். வாய்ஸ் கால்ஸ் பார்த்தோம் அப்படினா மேக்ஸिमम 42 ஹவர்ஸ். ஸ்டாண்ட் பை மோட் வந்து 21 நாள் வந்து சப்போர்ட் இருக்கு. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் பார்த்தோம் அப்படினா MediaTek Helio G81 Ultraங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது லேட்டஸ்டான சிப்செட் 2024. இது மூலமா ஹை பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப்க்கு வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும். அதுக்கு அப்புறம் டெய்லி டாஸ்க் வந்து நல்லா ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கேஷுவல் கேம்ஸ், சோஷியல் மீடியாஸ், ப்ரௌசிங் இது எல்லாமே வந்து எக்ஸலென்ட்டா இருக்கும். அட்வான்ஸ்டு டாஸ்க், ஹெவியான டாஸ்க்லாம் வந்து சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா வந்து கண்டினியூஸா பண்றதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அது இல்லாம இதுல யூஸ் பண்ற ஜிபி பார்த்தோம் அப்படினா Mali G52 M.C.2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான வந்து லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் வந்து 6.88 வந்து ஸ்கிரீன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா HD+ தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஃபுல் HD+ கொடுத்திருந்தாங்கன்னா நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். பெரும்பாலான பட்ஜெட் ஃபோன்ல எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா HD+ ஓட தான் ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படினா 120 Hz வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் LCD பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. 16.7 மில்லியன் வந்து கலர் சப்போர்ட் இருக்கு. அவுட்டோர் பீக் விசிபிலிட்டிக்கு வந்து 600 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பாக்கும்போது அவரேஜ்க்கு ஒரு லெவல் வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா ட்ரிபிள் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. அதுல மெயின் கேமரா 50 MP AI டூயல் கேமராவா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் LED ஃபிளாஷ் எல்லாமே இருக்கு. அதுக்கு அப்புறம் மேக்ஸिमम ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராலயும் 13 MP வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் பார்த்தோம் அப்படினா மேக்ஸिमम ஃபுல் HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ கேமரா பார்த்தோம் அப்படினா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பிரைஸ். இந்த ஃபோன் வந்து சைனாவுல ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அப்படினா 9900 வந்து ஸ்டார்டிங் பிரைஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம கண்ட்ரில கொஞ்சம் வேரி ஆகலாம். அடுத்து வந்து weight. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா வேகன் லெதர்ல பார்த்தோம் அப்படினா 204 கிராம் இருக்கு. கிரீனா இருக்கிற ஃபோன் வந்து 207 கிராம் இருக்கு. பர்பிளா இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தோம்னா 211 கிராம் இருக்கு. திக்னஸ் வந்து 8.22 வந்து ஸ்லிம்மா இருக்கு. அடுத்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல மொத்தம் 3 ஸ்லாட் இருக்கு. 2 வந்து சிம் கார்டுக்கு, 1 வந்து மெமரி கார்டுக்கு டெடிகேட்டடா கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா Wi-Fi, GPS, Bluetooth இது எல்லாத்துக்கும் பேசிக்கா சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. FM கான சப்போர்ட் இருக்கு. NFC கான சப்போர்ட் இருக்கு. அடுத்து வந்து இப்போ இந்த ஃபோனோட டிராபேக் பார்ப்போம். சோ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சரை வச்சு என்னென்ன டிராபேக்லாம் நம்ம சொல்லலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா 4K வந்து இந்த ஃபோன்ல சப்போர்ட் இல்ல. பொதுவா ஒரு பட்ஜெட் ஃபோன்ல நம்ம 4K எதிர்பார்க்க முடியாது. பட் நான் டிராபேக்காக சொல்றேன். சோ அதனால இது வந்து ஒரு லைட்டான டிராபேக்கா தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோனாக இருந்ததுன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு 5G ஃபோனாக இல்லை, ஒரு 4G ஃபோன் தான். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5G ஃபோனாக இருந்ததுன்னா இந்த 9900 ஓகே. ஆனால் ஒரு 4G ஃபோனுக்கு வந்து 9900 ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ சைனாவில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் அது மாறலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் அடாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் வந்து வர்றதில்லை. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இந்த ஃபோனில் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைப் சி கேபிள் இருக்குது, சிம் டூல் இருக்குது, ஒரு ஃபோன் கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு இருக்குது, ஸ்க்ரீன் ப்ராடக்ட் இருக்குது, வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அடாப்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து மிஸ் ஆகிருக்கு. இது சைனாவில். ஸோ நம்ம கண்ட்ரியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000க்குள்ளே ஸ்லிம்மான ஒரு பட்ஜெட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் வரும்போது இதனோட ஃபீச்சர்ஸ் வந்து மாறலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.